எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 63 யூனிக் பார்ட்ஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறவங்க இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆனா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமோட அப்ரோச் வந்து புரிய வந்துச்சுன்னா ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இங்க. இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிரிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட்ல வந்து ஒரு ரோபோட் இருக்கு. இந்த ரோபோட் வந்து இனிஷியலா 0,0 பொசிஷன் இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த ரோபோட் வந்து ஃபைனலா இந்த ஃபினிஷ் லைனுக்கு போகும். அந்த ஃபினிஷ் லைன் எங்க வந்து லாஸ்ட் ரோ லாஸ்ட் செல்ல வந்து இருக்கும். சரியா இங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த யூனிக் பார்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிக் பார்ட்ஸ் இந்த ரோபோட் எடுக்கலாம் இந்த லாஸ்ட் செல்லுக்கு போறதுக்கு. இந்த ரோபோட் ஈச் ஸ்டெப்ல வந்து 2 டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகலாம். ஐதர் ரைட் மூவ் ஆகலாம் இல்லைன்னா டவுன் மூவ் ஆகலாம். ஸோ நீங்க எல்லா பார்ட்ஸையும் கால்குலேட் பண்ணி இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹார்டா தெரியுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஈஸியாவே நம்மளுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஹார்டா இருக்குன்னு சொல்றேன்னா பாருங்க, நிறைய பாசிபிள் யூனிக் பார்ட்ஸ் இருக்கு. இந்த ரோபோட் வந்து இப்படி போய் இப்படி ஒரு ஒரு பாத் இருக்கும். ரைட் ஃபுல் ரைட் போயிட்டு டவுன் வருது. இன்னொரு பாத் வந்து டவுன் வந்து ரைட் போறது இருக்கும். இன்னொரு பாத் இருக்கும். இன்னொரு பாத் வந்து இப்படி இப்படி கூட போகலாம் இந்த ரோபோட். ஸோ நிறைய பார்ட்ஸ் இருக்கு. உங்களோட ப்ராப்ளம் என்னன்னா இப்போ எப்படி இந்த எல்லா பார்ட்ஸையும் நீங்க கால்குலேட் பண்ணி டோட்டல வந்து ஆட் பண்ணி கொடுப்பீங்க தான் ப்ராப்ளம். சரியா? நான் ஏன் ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஈஸியா சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஓகே. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஈஸி அப்ரோச். பாருங்க நம்ம இப்ப என்ன கால்குலேட் பண்ணணும்னா, இந்த பாக்ஸுக்கு வரக்கு யூனிக் பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த ரோபோட் வரணும்னா, எந்த 2 பாக்ஸால இந்த பாக்ஸ் வந்திருக்கும்? ஐதர் இந்த பாக்ஸ்ல வந்து இந்த ரோபோட் வந்து ரைட் சைடு போயிருக்கலாம். இல்லன்னா இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த ரோபோட் வந்து இங்க கீழ வந்திருக்கலாம். சோ இதுதான 2 பாசிபிலிட்டீஸ். ஓகே. இப்ப பார்க்கலாம். சோ இந்த பாக்ஸுக்கு வந்திருக்கிற வந்து ரோபோட் என்ன பண்ணிருக்கும்? இந்த பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இல்ல இந்த பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இந்த பாக்ஸுக்கு ரோபோட் வரணும்னா இந்த பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இல்லன்னா இந்த பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். சோ பாருங்க, எல்லா பாக்ஸுக்கும் நீங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் பாக்ஸஸ ரெஃபர் பண்ணிட்டு தான் அந்த நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு சொல்யூஷன் கொண்டு வருவீங்க. சோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எங்க பார்த்திருக்கோம் நம்ம டைனமிக் ப்ரோகிராமிங்ல பார்த்திருக்கோம்னா, ஒரு ஃபியூச்சர் சொல்யூஷன ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க ஒரு ப்ரீவியஸ் சிம்பிள் சொல்யூஷன் யூஸ் பண்றீங்க. சோ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன் நீங்க ஸ்டெப்பா போவீங்க. ஓகே. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆயிரும் இந்த ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் இது சொன்னோனே. ஓகே பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோயும் ஃபர்ஸ்ட் காலமையும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல பாக்ஸஸ் வரைக்கும் எவ்வளவு பாசிபிள் பார்ட்ஸ் இருக்கும்? வெறும் 1 பாசிபிள் பார்ட் தான் இருக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு பாட் வந்து ஐதர் ரைட் டைரக்ஷன்ல தான் போக முடியும், இல்ல டவுன் டைரக்ஷன்ல தான் வர முடியும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல போகிறதுக்கு இந்த பாட் வந்து வெறும் ஒரே பாத் தான் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் காலம்ல போகிறதுக்கும் ஒரே பாத் தான் எடுத்துக்க முடியும். சோ பாசிபிள் பார்ட்ஸ் டு ஆல் த பாக்ஸஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் எவ்வளவு இருக்கும்? 1 பாத் தான் இருக்கும். சரியா? சோ 1 1 1 1 1. சரியா? இது எழுதுங்க. இப்போ நம்ம அதர் பாக்ஸஸோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, சப்போஸ் இந்த பாட் வந்து இந்த பாக்ஸுக்கு வரணும்னா, இந்த இந்த பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல இந்த பாக்ஸ்ல இருந்து வரலாம். சோ the total number of parts இந்த பாக்ஸ் வரைக்கும் எவ்வளவா இருக்கும்? The sum of both the parts. சோ இங்க இருந்து டவுன் வந்து இந்த பாக்ஸ் வந்திருக்கலாம். சோ 1 பாத். இங்க இருந்து ரைட் எடுத்து இந்த பாக்ஸ் வந்திருக்கலாம். சோ டோட்டல் வந்து 2 பார்ட்ஸ். சரியா? சோ அதுக்கு என்ன 2 பார்ட்ஸ் இப்படி வந்திருக்கலாம், இல்ல இப்படி வந்திருக்கலாம். சோ இந்த பாக்ஸுக்கு சேம் லாஜிக் அப்ளை பண்ணுவோம். இந்த 2 பார்ட்டும் ஆட் பண்ணா 3 வரும். இங்க வந்து 4 வரும். இங்க வந்து 5 வரும். இங்க வந்து 6 வரும். இங்க வந்து 7 வரும். சரியா? இங்க பார்த்துடலாம். சோ 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21 and 21 + 7 28. சோ இதுதான் ப்ராப்ளமோட சொல்யூஷன் 2. Total number of parts the last box வந்து 28. So இதுதான் இந்த ப்ராப்ளமோட கரெக்ட் சொல்யூஷன். இப்போ சூடோ கோட குயிக்கா பார்க்கலாம். சூடோ கோட்ல வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்க m and n வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ m and n சைஸோட நம்ம ஒரு கிரிட் கிரியேட் பண்ணணும். ஒரு 2D அரே கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து இங்க பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எல்லா வேல்யூஸும் 1 கொடுத்துரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எல்லா வேல்யூஸும் 1 கொடுத்துரும். ஸோ அதையும் நம்ம பண்ணி முடிச்சிடும். சரியா? தேர்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்? அதர் பாக்ஸஸ் வந்து ஃபில் பண்றது. அதர் பாக்ஸஸ் ஃபில் பண்றதுக்கு என்ன ரூல்? ஒரு பர்டிகுலர் பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணோம்னா நம்ம the sum of the top box and the sum of the left box அந்த ரெண்டு பாக்ஸோட வேல்யூஸும் எடுத்து தான் ஃபில் பண்ணணும். சப்போஸ் இந்த பாக்ஸ் வந்து i, jவா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் என்னவா இருக்கும்? i minus 1, j. இந்த பாக்ஸ் என்னவா இருக்கும்? i, j minus 1. So box i, j is equal to box i, j minus 1 plus box i minus 1, j. சரியா? ஃபைனலா இது எல்லா பாக்ஸ்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு லாஸ்ட் பாக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். போய் கோட பார்த்துலாம். பைத்தன் கூட ஜாவா கூட குயிக்கா.
சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட் 4 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு சொன்னேன்ல, அத பாத்துரலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் இனிஷியலைஸ் பண்ணணும். கிரிட் இனிஷியலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. கிரிட் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் I in range. இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க காலம்ஸ் போடணும், அப்புறம் தான் ரோஸ் போடணும். ஃபார் J in range M. சரியா? இப்போ வந்து ஒரு கிரிட் கிரியேட் ஆயிரும். எப்படி? M ரோஸால N காலம்ஸால. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சு? உங்க ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எல்லா வேல்யூஸையும் 0 ஆக்கணும். ஐ மீன் 1 ஆக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எல்லா வேல்யூஸையும் 1 ஆக்கணும். அது எப்படி பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். ஃபார் I in range N. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எல்லா வேல்யூஸையும் 1 ஆக்க போறோம். ஸோ கிரிட் ஆஃப் 0, I is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எல்லா வேல்யூஸையும் 1 ஆக்கலாம். Range of M. Grid of I, 0 is equal to 1. இப்போ வந்து நம்ம அதர் செல்ஸ் போய் ஃபில் பண்ணணும். அதர் செல்ஸ் ஃபில் பண்றதுக்கு என்ன லாஜிக்? டாப் பாக்ஸ்ல இருந்து டாப் செல்ல இருந்து வேல்யூ எடுத்து லெஃப்ட் செல்ல இருந்து வேல்யூ எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ ஃபார் I in range 1, n. For J in range 1, n. Grid of I, J is equal to grid of I minus 1, j. இது வந்து டாப் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுக்கும். Grid of I, j minus 1. இது வந்து லெஃப்ட் பாக்ஸ் வந்து வேல்யூ எடுக்கும். ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம்? இந்த லாஸ்ட் ரோல இருக்க லாஸ்ட் காலமோட வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். பைத்தன்ல அது ரொம்ப ஈஸி பண்றதுக்கு ரிட்டர்ன் ஆஃப் grid of minus 1, minus 1. இது இந்த ப்ராப்ளம் கோட் சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். இது ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா கூட குயிக்கா பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். எக்ஸாக்ட் சேம் 4 ஸ்டெப்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். M ரோஸ் N காலம்ஸ் ஆக. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோயும் ஃபர்ஸ்ட் காலமையும் ஆல் ஒன்ஸா ஆக்கும். அப்புறம் அதர் பாக்ஸஸ் ஃபில் பண்ற ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு பாக்ஸை ஃபில் பண்றதுக்கு நீங்க டாப் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுத்து லெஃப்ட் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுவீங்க. ஃபைனலா என்ன பண்ணுவீங்க? இந்த லாஸ்ட் ரோல இருக்க லாஸ்ட் காலமோட வேல்யூ வந்து நீங்க ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிய வந்துச்சு. இது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணோம். இந்த வீடியோல நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரிய வருதான்னு. நான் கண்டென்ட் ஒழுங்கா கொடுக்குறேன். நான் கூடிய சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். அண்ட் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.